சங்கீதம் புத்தகத்துல 64ஆம் அதிகாரம். நான் என்னோட டாபிக் குள்ள இன்னும் நான் போல, அதுக்கப்புறம் தான் போக போறோம். முதல்ல சும்மா ஒரு 2-3 வசனங்களை நம்ம வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டாபிக் போவோம். சரிங்களா? நான் முடிச்சிடுறேன். யார் நல்லா தமிழ் நல்லாவே அதுக்கு ஆமேன்னு சொல்றேன். இதுவே ஒரு சில சபையா தான் ஆமேன்னு இருப்பாங்க. அதுல கூட அதனால சந்தோஷமா இருக்கும். ஆனா இன்னொருத்தர் விழுந்து போகும்போது அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படவே, ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. இன்னொருத்தர் விழுந்து போனா, அதுவும் பிடிக்காதவங்க விழுந்து போனா போதும், நம்ம ஆட்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கணும், இல்லைன்னு சொல்ல. வீட்டுல யாராவது அழுதுனே இருந்தாங்கன்னா கத்தருக்குள்ள அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவ்வளவுதான். இல்ல தவறு கிடையாது. அதுக்காக நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வசனம் சொல்லலை. நான் என்னதான் சொல்ல வரீங்க? சந்தோஷம் வேற ஒன்றும் இல்லை. கண்ணில் படி ஜெபிக்கலாமா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நல்ல நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம். என்னை பரிசுத்தப்படுத்துகிறேன், என்னை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, அவர்களை மன்னித்து ஆவியானவரை எடுத்து பயன்படுத்துகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வார்த்தை ஆண்டவரே ஆசீர்வாதமாய் போய் சேர எனக்கு கருத்தை கொடுங்க. ஒவ்வொரு இருதயத்தை பண்படுத்துங்க சுவாமி. கவனிக்க உதவி செய்யுங்க. இயேசுவை நாம் வந்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட பேச விரும்புகிறார். எத்தனை பேருக்கு கேட்க தயாரா இருக்கீங்க? அல்லேலூயா, தேங்க் யூ. சரி, என்னோட சேர்ந்து எடுத்துக்கலாம். சங்கீதம் புத்தகத்துல 44ஆம் அதிகாரம். நான் என்னோட டாபிக் குள்ள இன்னும் நான் போல, அதுக்கப்புறம் தான் போக போறோம். முதல்ல சும்மா ஒரு 2-3 வசனங்களை நம்ம வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டாபிக் போவோம். சரிங்களா? நான் முடிச்சிடுறேன். அக்கா எனக்கு ஒரு 45 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? சரி, எடுத்துக்கொள்ளாம வாசிக்கலாமா? யார் நல்லா தமிழ் வாசிப்பீங்க? எல்லாரும் வாசிப்பீங்களா? ஏன்னா புக்கை பைபிள் வச்சு மூஞ்ச முடிக்கிறீங்க. நம்ம பசங்களுக்கு தமிழ் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுவே பாருங்க, புரியாத லாங்குவேஜ் வீடியோ உட்காந்து பார்த்துருக்கணும். ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு கையில போனை வச்சுக்கிட்டு பிடிஎஸ் பார்த்துருக்கு. அது கேட்கிறேன், என்ன பார்த்துருக்கிறேன்? பிடிஎஸ் அப்படி. அது என்ன புரியுது? புரியாம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. கேட்டா கொரியன் கத்துக்குதான். முதல்ல நீ தமிழ் ஒழுங்கா கத்துக்க. நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனை. ஒழுங்கா விஷயத்த கத்துக்க மாட்டாங்க, தேவையில்லாத விஷயத்த எடுத்துட்டு இருப்பாங்க நம்ம பிள்ளைங்க. சரி, எதுக்கு அதை போட்டுட்டு இருப்போம்? நம்ம வாசிங்க. 44ஆம் அதிகாரம் 1, 2, 3 1ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இருங்க, கிரியைகளை எங்களுக்கு அறிவித்தார்கள். யாரு? பிதாக்கள், அதாவது முற்பிதாக்கள், முன்பு இருந்தவர்கள், மூத்தவர்கள். ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவங்களை என்கரேஜ் பண்றாரு. உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுங்க, உங்க பேர பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுங்க. ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் கிறிஸ்துவுக்குள்ள வளரணும்னா அது உங்க கையில மாத்திரம் தான் இருக்கிறது. ஒருவேளை இந்த இடத்துல வசனம் சொல்லுது, பிதாக்கள் சொன்னார்கள் ஆண்டவர் செய்த அற்புதங்கள், எகிப்து தேசத்திலிருந்து எப்படி ஆண்டவர் கொண்டு வந்தார். ஒருவேளை சின்ன பிள்ளைங்க தாத்தா பாட்டிகிட்ட போய், பாட்டி தாத்தா உங்களை எப்படி ஏசப்பா நடத்துறான்னு கேளுங்க. நிறைய பிள்ளைங்களுக்கு தாத்தா பாட்டிகிட்ட உட்காந்து பேசுறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. தாத்தா பாட்டியை பார்த்தா 10 மைல் தூரம் திருச்சிக்கு ஓடும். அது ஏன் எனக்கு தெரியல. ஏன்னா எங்க தாத்தா ரொம்ப நேரம் மொக்க போடுவார் அப்படின்னு வேற நம்ம கிட்டே. அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. நீங்க என்னைக்கு உங்க மூத்தவர்கள் கிட்ட போய் அதிகமா பேசுறீங்களோ, அவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை கேட்கறீங்களோ, அது உங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அதை அசட்ட பண்ணாதீங்க. அது உங்க வாழ்க்கையை பெரிய ஆசீர்வாதம் கொண்டு போய் சேர்க்கும். நிஜமா சொல்றேன். இதுவே நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து மணிக்கணக்கா கேட்கறீங்க. யூடியூப்ல உட்காந்து அந்த அக்கா பேசுறது, அந்த அண்ணா பேசுறதெல்லாம் மணிக்கணக்கா உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸ்திரீகள் எல்லாரும் தான் சேர்த்தான்னு சொல்றேன். ஏன்னா வண்டியில ஒரு நாள் போயிட்டு இருக்கேன், ஒரு ஸ்திரீ பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க, கணவர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காரு, கையில ஒரு பிள்ளைய வண்டி வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளை ஒரு பக்கம், போன் ஒரு பக்கம். பிள்ளைய பார்க்கல, போனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு அக்கா பேசுறத மணிக்கணக்கா பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா அது எந்த விதத்திலும் உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல மேல கொண்டு வர போறது இல்லை. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில மேல கொண்டு வரப்பட்டது தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைகள் மாத்திரம் தான். அவர் வார்த்தை மாத்திரம் தான் உங்க வாழ்க்கையை மேல கொண்டு வரும். அதனால மூத்தவர்கள்ட்ட உட்கார்ந்து பேசுங்க. ஒருவேளை மூத்த ஊழியக்காரங்க இருக்காங்க, அவங்களோட உட்கார்ந்து பேசுங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸை கேளுங்க. நேற்று ஒரு பொண்ணு சொல்லுச்சு, ஒரு ஊழியக்காரரோட ஒய்ஃபும் மகளும் அவரும் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பினான்சியல் ஸ்ட்ரகிள் மேல வந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லும் போது கேட்கும் போது எனக்குள்ள ஒரு என்கரேஜ்மெண்ட்
ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லுச்சு. அதனால ஒரு மூத்த ஊழியக்காரரோ இல்ல மூத்தவர்களோ உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு மரியாதை கொடுங்க, அவங்க வார்த்தையை கேளுங்க, அது நிமித்தமா உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் மேன்மைப்படும். அதுலையா நிறைய பேருக்கு இதுலதான் ஒரு போரிங் சென்ஸே வந்தது. அதுவும் நம்ம பசங்க யங்ஸ்டர்ஸ்க்கு போர் அடிக்க ஆரம்பிச்சு. என்னன்னா பெரியவங்களும் சொல்லும் போது சுருக்கமா சொல்ல மாட்டாங்க. நீங்க எஸ்ரா புத்தகத்துல எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்தெல்லாம் அதுல போட்டிருக்கு, பிள்ளைகளுக்கு புரியத்தக்க, யாரு பிள்ளைங்களுக்கு புரியத்தக்க, எல்லாருக்கும் புரியத்தக்க ஆண்ட வார்த்தையை சொன்னார்கள் சொல்லி இருக்குது. அப்போ எல்லாரும் கவனிக்கிற அளவுக்கு தான் வார்த்தை போய் சேரணும். அதுவும் பெரியவங்க நீங்க பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. மணிக்கணக்கா ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்கு புரியாது. அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க, கேட்பாங்க. என்னமா எக்ஸாம் கூட அப்படிதான் இருந்தா நல்லா இருக்கணும், கிளாஸ் கூட ஸ்கூல் கூட அப்படிதான் நல்லா இருக்கணும், எல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு. போன உடனே ஒரு கொஸ்டின் ஆன்சர் எழுதிட்டு வந்தாலே போதும். நம்ம விளங்கிடும் குடும்பம். சரி சரி வாசிக்கலாமா? 1ஆம் வசனம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அறிவித்தார்கள். ஒருவேளை மறுபடியும் சொல்றேன், மூத்தவர்கள் தயவு செய்து உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிங்க. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் ஆண்ட வார்த்தையை சொல்ல மாட்டேங்கிறாங்க, பிள்ளைகளுக்கு கோபமான வார்த்தைகளை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையன் கெட்ட வார்த்தை பேசுறான், சின்ன பையன் யார் மாதிரி இருப்பான் கூட சொல்றதுக்கு தம்பி மாதிரி இருப்பான், அவன் சர்வசாதாரணமா கெட்ட வார்த்தை பேசுறான். டேய் இதை யாரா அவனுக்கு சொல்லி கொடுத்தா, இப்படிதான் எங்க அம்மா எங்க அப்பா செல்லமா பேசுவாங்க அப்படின்னா. அதனால தயவு செய்து வார்த்தைகளை பார்த்து வீட்டுல பயன்படுத்துங்க. உண்மையா சொல்றேன், வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துங்க. நானே ஒரு நாள் ஏதோ ஒன்று சொல்லிட்டு அது என் பொண்ணு திரும்ப திரும்ப சொல்லும் போது என் வயசு நானும் பிள்ளை மக்கள் இப்படியா பேசுறீங்க, நான் எதை சாதாரணமாக சொல்றேன், என்ன சொல்றேன் ஞாபகம் வர மாட்டேது, அது ரிப்பீட் பண்ணுது. அதுக்கு 2.5 வயசு தான், பயங்கரமா ரிப்பீட் பண்ணுது. அதனால தயவு செய்து பிள்ளைங்க கிட்ட என்ன பேசணும் அதை பேசுங்க. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் ஒன்று சொல்றேன், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் உட்காரும் போது அவங்க எப்படி பேசுறாங்க அதே மாதிரி நீங்க பேச ட்ரை பண்ணாரு. நிறைய பேருக்கு என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் பேசுற மாதிரியே பேச ஆரம்பிச்சிடலாம், அவங்கள மாதிரியே நானலிசம் வந்துடும். அதுவும் அந்த வாய்ஸ் எல்லாம் பாக்குறேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நடப்பானோ அதே மாதிரி நடக்கிறான். இந்த சட்டையை மேல தூக்கி போட்டு வந்து நடக்கிறாங்க. அது ஏன் அப்படி நடக்கிறான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நடக்கிற மாதிரி இவங்க நடக்கிறாங்க. அதனால ஒருத்தரை பார்த்து தான் பிள்ளைங்க கத்துக்கிறாங்க, ஒருத்தரை பார்த்து தான் அன்னைக்கு கத்துப்பாங்க, உங்களை பார்த்து தான் இயேசுவை கற்றுக்கொள்வார்கள். அதனால தயவு செய்து உங்க குடும்பத்தில் அவரோட வார்த்தையை பேசுறவர்களாய் மாறுங்க. இன்னைக்கு குடும்பங்கள் அப்படி மாறினால் தான் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், அப்பதான் சபையும் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க இயேசுவோட வார்த்தையை வீட்டுல பேச 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 உங்க வாழ்க்கையில இருக்க தடைகளை ஆண்டவர் உடைத்து போடுவார். அந்த வார்த்தையை பேச 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 எதெல்லாம் நீங்க சாபமா ஃபீல் பண்றீங்க, எதெல்லாம் பலவீனமா ஃபீல் பண்றீங்க, உங்களை விட்டு அது ஓடிப்போம். கண்டிப்பா ஓடுங்க. நம்ம பேச மாட்டேங்கிறோம், எதை பேசணுமோ அதை பேசுறது கிடையாது. வீட்டுல உட்கார்ந்து அவங்கள கணவர் அப்பதான் டயர்டா வருவார், வந்த உடனே ஆரம்பிப்பாங்க மனைவி வந்துட்ட பிள்ளைங்க சிரிக்கிறத பக்கம் குடும்பத்தை ஏகப்பட்ட கலவரம் நடக்குது போலீங்க. இவங்களை கூப்பிட்டு விசாரிச்சா போதும், ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்துடும். நான் பாட்டு மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தேன்க்கா, நான் யாரையும் பாயிண்ட் பண்ணி சொல்ல, யார் எந்த அப்பாவையும் பாயிண்ட் பண்ணி சொல்ல, எந்த அம்மாவையும் நான் பாயிண்ட் பண்ணி சொல்ல, நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன். டபுள் ஒரு பையன் கையை தூக்கி சொன்னான். நான் இந்த யூடியூபோ இதை பற்றி பேசிட்டு இருந்தேன், கையை தூக்கி சொல்றான், எங்க அப்பா யூடியூப் ப்ரீமியம் வச்சுக்கிறாரு. அதான் அவங்க அப்பா ஏஞ்சி தெரிச்சு போயிட்டாரு ப்ரீமியம். இன்னைக்கு உண்மையாவே குடும்பங்கள்ல ஆண்டரை பத்தி பேசுறதுக்கு டைம் கிடையாது உண்மையாவே. ஆனா மற்றவங்களை பத்தி பேச டைம் இருக்கு, குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை குறித்து பேச டைம் இருக்கு, ஆனா ஆண்டவரை குறித்து பேச டைம் இல்லை. ஒரு சில பிள்ளைகளுக்கும் ஒரு சில பெரியவங்களுக்கும் சினிமாவை குறித்து பேசுவதற்கு டைம் இருக்கு. இல்ல ஏதாவது ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்துருப்பாங்க, அந்த ரீல்ஸை பார்த்துட்டு ஏய் நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் நீ பார்த்தியா ஒன்னு அவங்க சொல்லுவாங்க, இல்லையே பார்க்கலையே, ஏய் உனக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஆண்டோட வசனத்தை ஃபார்வர்ட் பண்ண மாட்டேங்கிறோம், ஆண்டோட வசனத்தை சொல்ல மாட்டேங்கிறோம். ஆனா இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் இவங்க பார்த்தாங்களா, அது குடும்பத்தை எல்லாரும் பார்க்கணுமா, உடனே ஷேர் பண்ணு. அதுக்கு ஒரு டைலாக், ஏய் நான் லைக் பண்ணிட்டேன் நீ. ஆண்டோட வார்த்தையை ஷேர் பண்ண மனசு கிடையாது குடும்பத்துல, ஆண்டோட வார்த்தை பத்தி பேச மனசு கிடையாது குடும்பத்துல. ஆனா ரீல்ஸை பத்தி பார்த்தியா. ரீசெண்டா ஏதோ சினிமா படம் வந்துச்சேம்மா, இவருக்கு அது பேர் என்ன, பேர் கூட கார் ஓடுவார். பிரதர் சொல்லுங்க, கார் ஓடுவார்.
உண்மை தப்பு இல்லை, தெரிஞ்சு சொல்றது தப்பு கிடையாது, உண்மையா இருக்கணும். நிறைய பேர் அப்பதான் மனசுல இருந்து ஏசப்பாலே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியே நமக்கு முன்னாடி காமிப்பாங்க அவங்க. உண்மை. அப்ப அந்த படம் பேர் என்ன? படம் பேர் தெரியாது. சோதனை நல்லதுதான். யாருக்கா தெரியுமா? நம்முடைய மூத்தவர்களிடமிருந்து பதில்கள் வந்து கொண்டிருக்கிறது. என்னடா இது, இதை பத்தி பேசுறாரு, அதை பத்தி நான் பேசல, அதுக்கு விளம்பரம் கொடுக்க நான் வரல, அதை பத்தி நமக்கு தெரியும். ஆனா ஆண்டவரை பத்தி நமக்கு என்ன தெரியும்? அதை குறித்து பேசியிருப்போம். ஒருவேளை நான் பார்த்தேன்ப்பா, அந்த சீன் பயங்கரமா இருந்துச்சு, என்னமா நடிச்சிருக்காப்புல, என்னது என்னமா நடிச்சிருக்காப்புல, எங்கேயாவது போயிட்டு ஆண்டவர் இப்படிலாம் செஞ்சிருக்காரு எனக்கு. ஒவ்வொரு நொடியும் இயேசுவை பத்தி வீட்டுல பேசிருப்போமா? என்னைக்கு பேச போற ஆண்டவரை பத்தி வீட்டுல என்னைக்கு பேசுவோம் தெரியுமா? இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு ஆண்டவர் தான் எனக்குன்னு சொல்லும் போது மாத்திரம் தான் பேசுவோம். அதை நீங்க பேச மாட்டோம். நமக்கு பிரச்சனையா அதுதான். ஆண்டவரை பக்கத்துல வைக்க மனசு இல்லை, ஆண்டவரை ஓரம் கட்டியாச்சு, இவங்கெல்லாம் தூக்கி தலையில வச்சுக்கிட்டாச்சு. அதனாலதான் என் வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கு. எனக்கு ஒரு சகோதரர், கிறிஸ்துவ சகோதரர் தான், அவரை நேசிக்கிற சகோதரர் தான். அவர் வந்து நான் யாரையும் தவறா சொல்லல, அவர் வந்து மெசேஜ்லாம் அனுப்புவார். ஒரு தனி குரூப் வச்சிருக்காரு. இருக்குன்னா கிறிஸ்துவ பாடல்களை அவர் டவுன்லோட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்புவார். அவரை குறித்து ஒரு ஸ்டேட்டஸ் போடுறார். அதுவும் யாரு, நம்ம ஒரு விஜய் அப்படின்னு சொல்லி ஆக்டர் இருக்கிறாருல, அவருக்கு ஒரு தீவிர ஃபேன் போல. அவரு போட்டோவை போட்டு பயங்கர டயலாக்ஸ் கீழே. ஆனா அனுப்புறதெல்லாம் கடவுளுடைய பாட்டு. தனியா ஒரு குரூப் வச்சிருக்காப்ல. அதுல ஏதோ ஃபேன்ஸ் கிளப்பா இருக்கா? ஃபேன்ஸ் கிளப்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்றீங்க ஃபேன்ஸ் கிளப் தமிழ்ல? என்ன சீசன் எனக்கு தெரியாதுமா. ரசிகர் மன்றம். கரெக்ட், ரசிகர் மன்றம். அந்த ரசிகர் மன்றத்தை ஒரு உறுப்பினர். இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா, இதுல எங்க இயேசு இருக்கிறார்? அவரை குறித்து ஸ்டேட்டஸ் போட முடியுது, அவரை குறித்து பேச முடியுது. ஆனா ஆண்டவரை குறித்து பேசுவதற்கு நீங்க நிறைய பேருக்கு நாம் இல்லை. உண்மைதான் அது. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க இயேசுவை பத்தி பேசணும். ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் ஒதுக்குனாலும், நீ என்ன எப்ப பார்த்தாலும் இயேசு இயேசுன்ற அப்படின்னு சொல்லி நீங்க பேசினாலும் சரி, இயேசுவை பத்தி மட்டும்தான் பேசணும். அதைதான் நான் விரும்புகிறேன். அதற்காக தான் நம்மளை படைத்திருக்கிறார், அதுதான் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். முன்னோர்கள் சொன்னாலும் இயேசு இப்படி செய்தாரே, அதை தான் இவங்க சொல்றாங்க, இப்படிதான் செய்தாரே. அது அவன் மனசுல இருக்கு, நினைச்சு இருக்கு. காரணம் அந்த வார்த்தை போய் சேர்ந்தது. ஆனா இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் நினைச்சு இல்ல, யூடியூப் நினைச்சிருக்கு, இன்ஸ்டாகிராம் நினைச்சிருக்கு. அதுவும் இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு எதெல்லாம் நினைச்சிருக்குன்னா, யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல இப்போ வர ஃபேமஸான பாட்டு, அதுக்கு ட்ரெண்டிங் அதே மாதிரி டான்ஸ் ஆடி போடணும். இப்பதான் இந்த டவலை உள்ள விட்டு ஆடிட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நம்ம ட்ரை பண்ணுவோம். டவல் உடம்ப தொடைக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யுது. அது எந்த விட்டு ஆடிட்டு இருக்காங்க நம்ம இருக்குது. அதுல வேற ஸ்டெப்பு பின்னாடி இப்படி இப்படி ஆடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதான் ஃபேமஸ். இதை பத்தி பேசுறாங்க. இந்த ஸ்டெப் நம்ம போடுவோமா? நாங்களும் இன்னொரு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அண்ணனா பாத்தியா, நீ இயேசுவை பாத்தியா? அதை செய்யாத. நீயும் பைத்தியம் மாதிரி ஒரு துணியை கட்டிட்டு ஆத்தியா ஆத்தியா ஆடு. அதை பத்தி பேச மனசு இருக்கு, இயேசுவை பற்றி பேச மனசு இல்லை. அதை பார்க்க மனசு இருக்கு, ஆனா வசனத்தை வாசிக்க மனசு இல்லை. வேதனைங்க இதெல்லாம். அப்ப இயேசு உங்களுக்கு என்ன செய்ய நினைக்கிறீங்க? அற்புதம் நடந்துருமா? இதுல வேற நம்ம அந்நிய பாஷை வேற ஜெபிப்பாங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கும். ஏங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கிறதுனால ஒருத்தர் கூட கடவுள் இருக்காரு நம்பவே நம்பாதீங்க. வசனங்களை லைத்துல தெளிவா சொல்றேன் உங்களுக்கு. அது ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு பின்னாடி. அது கடவுள் கொடுக்குற கிஃப்ட். ஏங்க ஒருத்தவங்க நீங்க கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னா, நீங்க எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க, என்னோட திருமண நாளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது வரைக்கும் கொண்டாடி பின்னாடி எனக்கு ஒரு மனைவி ஒரு குழந்தை. இப்போ நீங்க என்ன பண்ணி ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க, பாஸ்டர் இந்தாங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு உங்க மனைவிக்கு ஒரு பைபிளை கொடுக்குறீங்க. அந்த கிஃப்ட்டை திருப்பி கேட்பீங்க, கொடுங்க. நான் கொடுக்க மாட்டேன். கேட்பீங்களா? ஏன்? கிஃப்டா கொடுத்துட்டேன்,
ஒருவேளை உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா கூட பக்கத்துல இருக்கு சொல்லு, போய் தொலைட்ட ஓடே, போய் தொலைட்டா கொடுத்துட்டீங்க. கேட்பீங்களா? கேட்பீங்களா? ஏங்க கேட்பீங்களா? கேட்டா யார் கசிங்கம்? பாப்பா கொடுக்க போறீங்களா? நீங்க கொடுத்த மாட்டான் யார் கசிங்க? திருப்பி கேட்டா பிரதர் சொல்லுங்க, யார் கசிங்க? உங்களுக்கு தான் கசிங்க. ஏன்னா கொடுத்துட்டு திரும்பி கேட்க நான் நினைக்கிறேன் இது கூட கேவலமா இருக்காது. யோசிப்போமா இல்லையா? அதே நான் ஆண்டவரும் பைபிள் வசனம் சொல்லுது, இஸ் கிஃப்ட்ஸ் ஆர் irreversible. திரும்ப கேட்க மாட்டாரு, திரும்ப கொடுக்க மாட்டாரு. திரும்பவும் சொல்றேன், நீங்க நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வரதே கிடையாது. வேதத்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள நிறைய பேர் நினைக்கிறாங்க, இவ்வளவு ஃபாலோவர்ஸ் அவங்க கூட இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் அவங்க பத்தி தப்பா பேசுறாங்க, ஆனாலும் பாரு எவ்வளவு பேர் அவங்கள ஃபாலோ பண்றாங்க. அப்ப கர்த்தர் அவங்க கூட இல்லாமலையா ஃபாலோ பண்றாங்க? ஏங்க சவுல் ராஜாவை வசனம் சொல்லுது, ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, தாவீதை எழுப்பிட்டாரு, சவுல் ராஜா ஜெயிக்கிறாரு பெலிஸ்தர் கிட்ட சண்டை போட்டு. ஆனா வசனம் சொல்லுது ஆண்டவர் கூட இல்ல. அது யாருக்காக நடந்ததுன்னா இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றுவதற்காக சவுலை ஆண்டவர் பயன்படுத்தினார் ஒழிய சவுலோட ஆண்டவர் இல்லை. ஜாக்கிரதை. ஆண்டவர் ரிஜெக்ட் பண்றதுன்னா பண்ணதுதான். ஒருத்தர் உங்க பதில் எழுப்பினதுதான். நிறைய பேருக்கு என்னன்னா ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்காங்கப்பா, அவங்கள எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க, கர்த்தர் இல்லாமலையா ஃபாலோ பண்றாங்க. எங்க டேலண்ட் வேற, ஆசீர்வாதம் கடவுளுடைய வழிநடத்தல் வேற. ஜாக்கிரதை. நிறைய பேர் இதெல்லாம் ஏமாந்து போறாங்க, இதெல்லாம் ஏமாந்து போறாங்க. அதனாலதான் நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இன்னும் மேல வரல. வசனம் சொல்லுது, நான் சொல்லல. அவர் ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்துட்டாருன்னா திரும்ப வாங்க மாட்டாருங்க, வாங்க மாட்டாரு. அந்நிய பாஷை கொடுத்தாரா திரும்ப வாங்க மாட்டாரு. ஒரு பையன் ஒரு விஷயத்த சொல்றான், அவன் சொல்றதை என்ன கேட்கவே முடியல, தலையில கை வச்சு அந்நிய பாஷை பேசுறான். ஏன்னா அவனுக்கு ஆண்டவர் கிஃப்ட் கொடுத்துட்டாரு முன்னாடியே. அதுக்காக அவன் ஆண்டவர் இல்லைன்னு சொல்ல, அவன் மன்னிப்பு கேட்டா அந்த திரும்ப அவங்க இருப்பாரு. ஆண்டவர் கிருபையா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க மன்னிப்பு கேட்டா திரும்ப உங்க கூட ஆண்டவர் கிருபையா இருப்பா, உங்களோட இருப்பா, கண்டிப்பா உங்களோட இருப்பா, அவங்க கைவிடவே மாட்டார். ஜாக்கிரதையா இருந்து சொல்றேன். ஆனா தயவு செய்து ஞானமா இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அந்நிய பாஷை பேசுறதுனால அதான் சொல்றேன், எல்லாம் பண்ணுவோமா, அந்நிய பாஷையும் பேசுவோமா. நிறைய பேருக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போயிடுச்சுன்னா, இப்போ நான் இதெல்லாம் பாக்குறேன், ஆண்டவர் பிரசன்ஸ் என் மேல தானே இருக்கு, என்னது இருக்கு, நான் தப்பு பண்ணலையே, இதுல என்ன தப்பு இருக்கு? நான் கேட்கறது புரியுதா புரியலையா உங்களுக்கு? புரியுதா சிஸ்டர்? புரியுதா புரியலையா? அப்பா தயவுசு சொல்றோம், கேட்கணும் சாவடிச்சிருவாரு. புரியுதா புரியலீங்களா? எல்லாம் பண்ணுவான், அன்னி பாஷையும் பேசலாம். அப்பா ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கு. இப்பவும் சொல்லுகிறேன், ஏமாந்து போகாது. கர்த்தர் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காருன்னா அது கொடுத்ததை அவர் கேட்க மாட்டாரு. திரும்ப திரும்ப விடே அது கேட்க மாட்டாரு. கொடுத்துட்டா நான் கொடுத்துட்டேன், இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது திருப்பி கேட்டா யாருக்கு அசிங்கம்? அவனுக்கு தான் அசிங்கம் இல்ல. அதனால ஞானமா இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். தயவு செய்து இதை குறித்து ஏமாந்து போகாதீங்க. நிறைய இடத்துல ஏமாந்து போயிட்டு இருக்காங்க. யூடியூப் இன்ஸ்டாகிராம பார்த்து தப்பு தப்பா ப்ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. சினிமா பாட்டை போய் அவங்க மேல போய் ஸ்டேஜ் பண்ணி பாடிட்டு இருக்காங்க. இது ஆண்டவர் கொடுத்த புல்பிட்டுங்க. இதுல ஷூவை போட்டுட்டு இது மேல நின்று ஃபுல்லா சினிமா பார்த்துட்டாரு. அதற்கு அவ்வளவு சத்தம், அவ்வளவு கை தட்டல் வேற. ஒருத்தர் ரொம்ப கேவலமா பேசுறான். அவன் ஏதோ வெளிநாட்டில் இருக்கான் போல, ஏதோ ஊழியக்காரர் போல. அன்றைய மணி அவன் சொல்லுது, அவ்வளவு கேவலமான வார்த்தை, கெட்ட வார்த்தை. இதுல வேற 1 2 3 ஆராதனை உமக்கேவா. இதெல்லாம் பார்த்து ஜனங்க என்ன நினைக்கிறாங்க? இவங்களுக்கு இவ்வளவு பேர் பார்க்கறாங்கல்ல, அப்ப இவங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். இப்போ சொல்றேன், பிசாசு அற்புதம் செய்வார். ஜாக்கிரதை இருந்துட்டு அவர் கனிதல்ல தான் நீங்க அறிந்து கொள்ள முடியும் அவனுடைய யார் இருக்குது. அதனால யூடியூப் இன்ஸ்டாகிராம பார்த்து நான் இப்படி இருக்கிறேன், அப்ப எவ்வளவு கர்த்தர் இருக்கா நினைச்சுட்டே இருக்காதீங்க, தயவுசெய்து நினைக்காதீங்க. உங்க கண்ணிகளே தெரிஞ்சிடும். நீங்க கோபப்பட்டுட்டே இருக்கீங்களா, அதுலேயே தெரிஞ்சிடும். முடிஞ்சு போச்சு கதை, அது முடிஞ்சு போச்சு கதை. அதுலேயே தெரிஞ்சிடும் நீங்க கடவுளோட இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்ற டைம் நமக்கு அதுல இல்ல. தொடர்ந்து வாசிப்போம் சிஸ்டர். மூணு முடிச்சிருங்க, அவ்வளவுதான்.
வாசிங் சிஸ்டர் முதல்ல இருந்தது பட்டயத்தால் ரட்சிக்கப்படல, ஜெயிக்கல. அவங்க கரம் ஸ்ட்ராங் ஹேண்ட் அவங்க ரட்சிக்கல. யாரு புரியல, கேட்கல, வாசிங்க. உங்களுடைய வலது கரமோ பொய்யமோ எது அவருடைய வலது கரம். ஒருவேளை தாவீது கையில் எத்தனை கல் எடுத்துட்டு போய் அடிச்சாரு? 5 எடுத்தார். எத்தனை கல்லை பயன்படுத்தினார்? இந்த 5 கல்லை பத்தி அப்புறமா இன்னும் கத்து சுத்தமாக நான் கூப்பிட்டு வந்தா வந்து சொல்றேன். ஒரு கல்லு போதும். எத்தனை கல்லு? அது யாருக்கு காரணம்? அது ஒரு கல்னா ஆண்டவர். அவர் நினைச்சாருன்னா ஒரு கல்லு போதும். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அநேக இடத்துல கிதியோனுக்கு கையில கத்தி கிடையாது, கப்படா கிடையாது. அவங்க எதை வச்சு ஜெயிச்சாங்க? தமிழ் என்ன சொல்லுவாங்க? தமிழ் என்ன எக்காலமா? அப்புறம் பாட் அதை வச்சுதான் உடச்சுதான் என்ன பண்ணாங்க, ஜெயிச்சாங்க. அவங்க கையில கத்தி கவடா இல்லை. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாருன்னா உங்க வாழ்க்கையில யாருமே தேவையில்லை, அவர் உங்களுக்கு செயலை கொடுப்பார். நீங்க யார்கிட்ட போய் நிற்க வேண்டாம். பெரிய பெரிய ஆள்கிட்ட போயிட்டு அவர் வச்சு இதை பேசினா அந்த லாங்குவேஜ் இதை சால்வ் பண்ணிடலாம்ல. ஆண்டவரை வச்சு நீங்க பேசுங்க, எல்லாத்தையும் அவர் சால்வ் பண்ணுவாங்க. அவருக்கு யாருமே தேவையில்லை, அவருக்கு கத்தி கபடா தேவையில்லை, அவருக்கு பெரிய பெரிய பொசிஷன் உள்ள ஆட்கள் தேவையில்லை. அவரை தேவை, அந்த ஆட்களை அவர் அனுப்புவார், உங்களுக்கு அனுப்புவார் தேவன். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கணும். நான் தான் சொல்றேன், அவரை குறித்து பிள்ளைகளோடு பேசுங்க. ஆமென். அவரை குறித்து பேசுங்க, அவரை குறித்து பேசுங்க, அவரை குறித்து பாருங்க. போன கையில எடுத்தாலே நீங்க ஷேர் பண்ற விஷயம் இயேசுவை குறித்து மாத்திரம் தான் இருக்க வேண்டும். ஏன்னா அவர் மாத்திரம் தான் துதிக்கப்பட்டவர், அவர் மாத்திரம் தான் துதிக்கப்படவர், பட வேண்டியவர். அவர் மாத்திரம் தான் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதம் செய்ய முடியும். அதுயா செய்வாரா செய்ய மாட்டார்? சரி, கடைசி வசனத்துக்கு போயிடலாமா? சங்கீதத்துல இதுக்கப்புறம் நம்ம மெயின் டாபிக் ஸ்டார்ட் அடிச்சுக்கிட்டு இருப்போம். 21ஆம் வசனம். என்னது? நம்ம திரும்ப சொல்லுங்க. இருதயத்தின் ஒருத்தரோட இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி என் தேவனுக்கு தெரியும். அவர் அவ்வளவு வல்லவரான தேவனா இருக்கார். உங்களால சொல்ல முடியுமா? என்னைய பார்த்த உடனே என் இருதயத்தை என்ன இருக்குது சொல்லுங்க. ஒண்ணுமே தெரியாது. என் இருதயத்தை என்ன இருக்குது? என்னடா இருக்கு என் இருதயத்தை? விட்டு எங்க அம்மா மடியில பாட்டு. என் இருதயத்தை என்ன இருக்கு யாராவது சொல்ல முடியுமா? என் மனைவிக்குள்ள இருக்கலாம், பேசுறோம், வேற யாரும். ஒருவேளை நம்ம இருதயத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி மற்றவங்களுக்கு தெரியாது. மனசுக்குள்ள என்ன யோசிச்சு ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கீங்க மனசுல ஆண்டுக்கு தெரியும், மனுஷனுக்கு தெரியாது. ஆனா என் தேவன் அறிவான். ஒரு பொண்ணு ஒரு பையனை எப்படி பார்க்கறா, இல்ல ஒரு பையன் ஒரு பொண்ணை எப்படி பார்க்கறாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. பார்க்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது தேவனுக்கும் தெரியும். ஒருவேளை எல்லாமே தேவன் அறிந்து கொண்டு இருக்கிறார். உங்க மனசுல என்ன மாதிரி யோசனையோட இன்னொருத்தர பேசிட்டு இருக்கீங்க, தேவன் அறிந்து இருக்கிறார். ஜாக்கிரதை. எல்லாத்தையும், ஏன்னா அவர் இருதயத்தின் சீக்ரெட்ஸ் அறிந்த ஒரு தேவன். சும்மா விட மாட்டார் உங்களை. திரும்பவும் சொல்றேன், அதுக்கு தான் நம்ம இங்க பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளாம என்னோட சேர்ந்து 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? சரி, இந்த 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல 4ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாரை பத்தி இருக்குன்னா டேவிட் அண்ட் ஜானத்தன் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி இருக்கும். அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருப்பாங்க. ஆண்டவர் சமூகத்துல வந்து ஒரு கவர்னன்ட் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள நான் போக விரும்பல. இதுல என்ன நடக்குது, இதை யார் பயன்படுத்தி கொடுக்குறா அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளலாமா? இப்ப எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். வாசிக்கலாம். 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எவ்வளவுங்க? இப்போ 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தாவீது கமாண்டர் ஆயிட்டாப்ல. என்னது கமாண்டர்? முதல்ல எப்படி இருந்தாலும் இது முன்னாடி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தாவீது வெறும் ஃப்ளூட், அந்த என்ன சொல்ல ஹார்ப் வாசிக்கிற
ஒரு மனிதர், ஒரு வர்ஷிப் லீடர் வச்சுப்போம். அதுக்கப்புறம் அவர் என்னவா மாறினாரு? டேவிட் கோலியாத்தை கொண்டு இந்த கோலியாத்தை கொண்ட ஒரு மனுஷனா மாறினாரு இல்ல. அப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சரி வாசிப்போம். திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்பி வரும் பொழுது ஸ்திரீகள், யாரு ஸ்திரீகள் என்ன சொல்றாங்க பாருங்க, ஆடலும் பாடலும் புறப்பட்டு மேலங்களோடும் ஆடி பாடுகையில் இப்போ சவுல் கொன்றது 1000, 10,000. இப்ப என்ன பண்றாங்க? நம்ம ஆட்கள் பொறாமையை கிளப்பி விட்டாங்க. என்னத்தை கிளப்பி விட்டாங்க? உதாரணத்துக்கு ஒரு சின்ன பிள்ளை வீட்டுல இருக்கு. என்ன இப்போ எனக்கு என் பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. என் ஒய்ஃபுக்கு ஒரு அண்ணன் இருக்கான். என்ன இப்போ என் பொண்ணு இப்போ அம்மா கிட்ட மாமா கிட்ட போகுது. நான் தூக்க வரும்போது உடனே பக்கத்துல இருக்கவங்க சொல்றாங்க, பாரு அப்பா கிட்ட கூட போக வருது பாரு, அப்பா கிட்ட பக்கம் மாமா கிட்ட போகுது பாரு, எவ்வளவு பாசம் இல்ல அப்படின்னு எனக்கு எப்படி இருக்கும்? செத்தண்டா மாமே, என் பிள்ளை என்கிட்ட வரல, அவனோட மாமா கிட்ட போகுது அப்படின்னும் போது அப்படி சொன்ன, அதுவும் நான் சாதாரணமா பார்த்து விட்டுருந்தா கூட பரவாயில்ல. ஆனா ஒருத்தர் சொல்லும் போது எப்படி இருக்கும் நமக்கு? அது என்ன பார்க்கும்? கஷ்டமா இருக்கும்ல. அது எப்படியா மாறும் தெரியுமா? பொறாமையா மாறும். ஒவ்வொரு தடவையும் அவங்கள பார்க்கும் போது அது பொறாமையா மாறும். இங்க சவுலுக்கு அதான் பிரச்சனை. தாவீத புகழ்ந்து பேசிட்டாங்கப்பா, உடனே என்னாச்சு? ஒரு பொறாமை வந்துருச்சு. அது வெளியில தெரியல, ஆனால் ஆண்டவர் அறிவார். என் தேவன் பெரியவர், அவர் உங்க உள்ளங்களில் அறிந்திருக்கிற ஒரு தேவன். ஜாக்கிரதை. சவுலுக்கு அங்க பொறாமை வருது. வந்த உடனே அவர் சொல்றார், ஒரு வாசி என்ன வந்துச்சு? கஷ்டமாயிடுச்சு. சவுலுக்கு கஷ்டமாயி போச்சு. ஒருவேளை உங்க குடும்பத்துல ஒருத்தர் இருப்பாங்க, என்ன அவங்கள பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு. ஆனா வெளியில உள்ளவங்க ஒருத்தவங்க வந்து, அவங்கள மாதிரி ஒரு நல்லவங்களை பார்க்கவே முடியாதுப்பா அப்படின்னு அவங்க எப்படி இருக்கும் சொல்லுங்க. என் தெரிஞ்ச ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்க அதாவது அவங்க மச்சினா கொழுந்தனார் ஒரு வடவர் சரிங்களா, அவரை பத்தி நிறைய சொல்றாங்க. இப்படி பட்டவர் அவரு, இதெல்லாம் பண்றாரு, அவங்க நல்லா தெரியும், குடும்பத்தோட உங்களுக்கு தெரியும். திடீர்னு அவரை பத்தி ஒருத்தர் வந்து சொல்றாரு, ரொம்ப நல்ல மனுஷன், யாருக்காவது கஷ்டம்னா உடனே வந்து நிற்பார் அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல உட்காந்து கத்துறாங்க, இவனா? இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. என்னது நமக்கு என்ன வரும்? உடனே அப்படி சொன்ன உடனே நமக்கு என்ன வரும்? அந்த இடத்துல ஒரு கஷ்டம் வரும், இல்ல நமக்கு ஒரு பொறாமை வரும். அது எப்படி அவன் சொல்லுவாங்க? ஒருவேளை இந்த உள்ளத்துல ஒரு பொறாமையை அந்த விதைகளை நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல தான் சவுல் பிரச்சனையை தொடங்குற. ஒருவேளை ஜாக்கிரதையா இருங்க. குடும்பங்கள்ல நீங்க பேசுகிற வார்த்தை ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா உங்களை வச்சு பிரச்சனை வரக்கூடாதுங்க. நிறைய பேருக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, போயிட்டு என்ன உன் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? அது உன் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? அதோட சின்ன பசங்கன்னா நீங்க கல்யாணம் ஆகி சந்தோஷமா குழந்தை கொண்டு இன்னும் கல்யாணம் பண்ணலையா? அவ்வளவுதான். இந்த இது வந்து பத்த வச்சுட்டு போயிருக்கும். அது அவனுக்கு எரிய ஆரம்பிச்சிடும். வந்தோன்னா அந்த பிள்ளை உள்ள வந்தானே, வா வாமா, உன்னாலே நிம்மதியே கிடையாது. ஊரெல்லாம் என்ன எப்படி பேசுறாங்க தெரியுமா? அவன் ஒன்றும் பேசிருக்க மாட்டான், எல்லாம் பேசியிருப்பான். நம்ம உடனே ஒரு 4-5 பிட் எக்ஸ்ட்ராவா போட்டு என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா? அவங்க பேசுறது ஒரு பிட்டை தான் இருக்கும், நம்ம 4-5 பிட்டை சேர்த்து வர போடுவாங்க. அதெல்லாம் இருக்கிறாங்க. தயவுசெய்து செய்யாதீங்க. ஒரு குடும்பத்துல போய் குட்டியை கலக்கிற வேலையை செய்யாதீங்க. முதல்ல தேவையில்லாத வேலை. குட்டியை கலக்கி விட்டு அவங்க தான் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. கடவுளோட நேரம் அப்ப ஆண்டு குடும்ப திருமண வாழ்க்கை. இன்னும் அதுக்கு மேல மோசமா இருப்போம். கல்யாணம் ஆகி குழந்தை உருவாகாம கஷ்டம் போச்சு, அவ்வளவுதான். அந்த குடும்பமே செத்துச்சு. யாராவது கேட்பாங்க, ஏய் என்ன என்ன உங்க மருமகளுக்கு புழு பூச்சி எதுவும் இல்லைங்க? புழு பூச்சியை வரணும் வயிற்றுல. அங்க போய் புழு பூச்சி இல்லையா? என்ன வாங்கி கொடுங்க, வாயில போட்டு உள்ள போய் கரெக்ட் புழு பூச்சி
அங்க வளரும். உடனே என்ன பண்றது? மாமியார் அவ்வளவுதான். என்னால வெளியே தலை காட்ட முடியல. காட்டாதீங்க, உட்காந்துக்க. கர்த்தர் கொடுக்கணும்னா கொடுப்பாரு. ஒருவேளை அவங்க வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாங்க, ஜெபிங்க. ஆண்டவர் உடைச்சு அவங்க மனசை மாத்துவாரு. இன்னைக்கு நிறைய பிள்ளைக்கு என்ன பிரச்சனைனா, புதுசா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஜாலியா இருக்கணும், ஜாலியா போய் சுத்தணும் ஊரு. குழந்தை வேண்டாம். இப்போ அப்படி சொன்ன ஒரு சகோதரிக்கு ஆண்டு வச்சாரு ஆப்பு. 2 வருஷமா குழந்தை இல்லை. வேணும்னு சொல்லும்போது 2 வருஷம் குழந்தை கிடையாது. அப்புறம் மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ண உடனே ஆண்டு கொடுத்தாரு. அது விளையாட்டு கிடையாது. இருக்கிறாங்க நிறைய பேர், நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்பவே கேளுங்க, ஏமா ஃபியூச்சர்ல ஒரு நல்ல மாப்பிள்ளை ஆண்டு கொடுப்போமா, நல்ல பொண்ணு கொடுப்போம். ஐயோ நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அது அப்புறமா பேசுவாங்க, வேற டாபிக். ஆனா யோசிக்கும்போது குடும்பத்துல குட்டை கலப்புறதே நம்ம ஆட்களா தான் இருப்பாங்க. ஏதாவது ஒன்று கலை கொடுக்குறது. ஆனா அவங்களுக்குள்ள வர பிரச்சனை அதுக்கப்புறம் யார் ஃபேஸ் பண்றா? திரும்பவும் சொல்றேன், இன்னொரு குடும்பத்துல போய் தேவையில்லாத கதையை பேசாதீங்க. உங்க வீடா, உங்க வீடு உண்டு, வீட்டுக்குள்ளே இருங்க. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு வாட்டி ஒரு வீட்டு எஸ்க்கு நம்ம கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ ஒரு சகோதரி கிளாஸுங்கிறது அவங்க காணும் ஆத்த ஒரு 10th கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க. டைம் போனதே தெரியல, 10 மணி ஆகி போச்சு. பக்கத்து கிளாஸ்ல போய் உட்காந்துட்டு இருக்காங்க. நான் மெதுவாக போனேன். என்னக்கா நீங்க உங்க வீட்டிலே இருக்க மாட்டீங்க, ஆமா தானே? பிரதர் நீங்க ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னாங்க. ஏன்க்கா இப்படி உள்ள கரெக்டா சொல்றீங்க? வந்து உட்காந்துக்கிறீங்க, போங்க. ஒரு சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபேன் ஆஃப் பண்ற பழக்கம் இருக்காது. அதே மாதிரி வெளியே வரும். பார்த்தாலே தெரிஞ்சு இதுக்கெல்லாம் தீர்க்கதரிசி சொல்லணும்னு அவசியம் கிடையாதுங்க. உட்கார மாட்டாங்க. வெளியில போய் எங்கேயாவது போய் பக்கத்து வீட்டுல, பக்கத்து தெருவில், நம்ம தெருவில் ஒரு பாட்டி இருக்கு. நான் போகும்போது தான் பார்ப்பேன். அந்த தெருவுக்கு இன்னொரு தெருவில் போய் வாசல்ல உட்காந்து என் அம்மா என்ன தம்மா நான் சொல்லுவேன் அந்த கதை அடிச்சுட்டு இருக்கு. அப்போ குடும்பத்தோட கதையை அங்கேயும் போய் பேசி நம்ம குடும்பத்தையும் கெடுத்து அவங்க குடும்பத்தையும் கெடுத்து இருக்கிறாங்க. நேரா போய் பேசாத்துல போன்ல பேசாத்துல இருக்கிறாங்க. போன்ல பேச இன்னும் மோசம். போன்ல பேச குடும்பத்தை குட்டையை கலக்கி விட்டுறது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மாமியார் மருமகளுக்கு என்ன வரும்? பிரச்சனை வரும். குக்கர் சவுண்ட் வருதோ இல்லையோ அங்க வெடிக்க முடியல. மாமியாருக்கு மருமகளை பார்க்கும் போதே எப்படி இருக்கும்? கரெக்ட், என் தங்கச்சி சொல்லலாம், அப்படியே தான் இருக்கா. இப்பவும் வரும் மருமகளை பார்க்கும்போது வரும். ஏன்னா நீங்க தேவையா இருக்கிற தேவையா கதை பேசிட்டு இருக்கீங்க. இப்போ சொல்றேங்க, உங்க குடும்ப கதை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும். நீங்க ஊரெல்லாம் போய் சொன்னீங்கன்னா நீங்க தான் உங்க குடும்பத்தை தூக்கி தெரியுறீங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஜாக்கிரதை. இந்த ஸ்திரீகள் தேவையில்லாத வார்த்தையை அலப்பனனாலதான் சவுலுக்கும் தாவிதுக்கும் பிரச்சனையே வந்தது. அப்பதான் அவருக்கு விஷமே வருது, கஷ்டம் வருது. குடும்பத்தை ஜாக்கிரதையா இருந்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில கூட நிறைய பேருக்கு இது ஒரு பிரச்சனை. அவங்கள பத்தி தப்பா பேசுறது, இவங்களை பத்தி தப்பா பேசுறது, அதுக்குள்ள இதுக்குள்ள பிரச்சனை. இதுங்க நம்ம குடும்பத்தோட பிரச்சனை, இதுக்குள்ள பிரச்சனை ரொம்ப மாசமா போயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கூட அடிக்கடி சண்டைக்கே போயிருது பிள்ளைங்க. நான் உங்களை சொல்லலாம், உங்களெல்லாம் பார்க்கும்போது ஏசப்பா பக்கத்துலேயே உட்காந்துட்டு மாதிரி நீங்க பாஸ்டர் வச்சிருக்கிறாங்க. என் பாஸ்டர் இருக்கலாம், என் பிரதர் இருக்கலாம். ஆனால் கைவசைக்கு தேவையில்லாத விஷயங்கள் குடும்பத்தை குறித்தோ, குடும்பத்தில் உள்ள காரியங்கள் குறித்தோ, இல்லை இன்னொரு குடும்பத்தை உங்க மூக்க கொண்டு போய் நுழைக்காதீங்க. அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க போய் ஒன்றும் பெருசா கைட் பண்ணியோ சஜஷன் கொடுத்தோ குடும்பத்தை அப்படியே மாற்ற போறது கிடையாது. இன்னும் பிரச்சனையை எரிச்சு விட்டுருக்கு. சொல்ல போனா இன்னும் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, பிரச்சனையை பேசி தீர்த்து சொல்லி இன்னும் பிரச்சனையை பெருசாக விட்டு வைக்கும். அவங்க வாய் இருப்பாரு. சொல்ற மரணமும் ஜீவனும் எங்க இருக்கு? நிறைய பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து செத்து போனாங்க. ஒரு ஒரு பொண்ணு சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்கன்னா, நீ எல்லாம் கல்யாணம் பண்ண கவர் எடுத்துக்காது, நீ எல்லாம் கல்யாணம் பண்ணா அடுத்த நாளே தாலி எடுத்து வந்து உட்காருவாங்க. எவ்வளவு தவறான வார்த்தை, எவ்வளவு தவறான வார்த்தைங்க. இந்த ஸ்திரீகள் வாயிலிருந்து வர வார்த்தை ஏன் என்ன சொல்றது, விஷம் மாதிரி வருது, விஷம் மாதிரி. ஒருவேளை கணவர் மாதிரி எத்தனை விஷமான வார்த்தை கேட்டிருப்பீங்களோ தெரியாது. அமைதியா இருக்கிறதே தெரியுது. நிறைய இருக்கு. நீங்க பேசுற வார்த்தை அவங்க
தாங்கிதானே ஆகணும், கேட்டுதானே ஆகணும், இன்பத்திலும் துன்பத்திலும். அது அவங்க கிடையாது போல எனக்கு தெரியல. ஒருவேளை தயவு செய்து வார்த்தைகளை ஜாக்கிரதையா இருங்க. வார்த்தைகளை தான் குடும்பங்கள் பிரிந்து கொண்டிருக்கு. டைம் இல்லை, நிறைய பேசலாம். வாசிக்கலாமா? அப்படியே வாசிங்க, அந்த வசனத்தை வாசிக்க முடியும் பார்ப்போம். எப்படியானது? எரிச்சல் அடைந்தா. அப்புறம் எப்படி பார்த்தா வயிற்றுச்சலா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு எளிமையா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களும் அப்படிதான். இப்போ சொல்றேன், ஒருவேளை நீங்க உங்க குடும்பத்துல யார் அப்படி பார்க்குறீங்களோ ஒருவேளை அதை நீங்க மாற்றிக் கொள்ளுங்க. இல்லைன்னா அது அழிவுக்கு நேராக கொண்டு போய் சேர்க்கும். தாவீதுக்கு இதுதான் அழிவாய், சவுலுக்கு இதுதான் அழிவாய் மாறியது. சவுல் ராஜ்யமே போனது, சவுல் ஜீவனே போனது. விளையாட்டல்ல. இந்த ஒரு சின்ன ஒரு மன கஷ்டம் தான், ஒரு சின்ன கோபம் தான், ஒரு சின்ன பொறாமை தான், ஒரு சின்ன எரிச்சல் தான். தயவு செய்து ஜாக்கிரதையா இருக்கும். உங்களுக்கு யார் மேல கசப்பு இருக்குதோ இன்னைக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜெபித்து விட்டுடுங்க. உங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். இல்லைன்னா சவுல் மாதிரி தாவீதை கொள்வதற்கு நாம என்ன போய் கொண்டே இருக்கோம். எப்படியாவது அவன் தடுத்துடணும், எப்படியாவது போக நம்ம பார்த்துக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணிடணும். நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு குடும்பங்கள, நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. சரி, நமக்கு டைம் இல்லை, நமக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நம்ம வாசிப்போம், குயிக்கா வாசித்து முடிச்சிருவோம். வாசிக்கலாம் 12ஆம் வசனம் மட்டும். என்னது? நல்லா திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை. கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று, அவனை விட்டு விலகி போனார் என்று யார் கண்டா? நல்லா கவனிச்சுக்கங்க. உங்களுக்கு யார் மேல எரிச்சல் கோபம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, பொறாம எரிச்சல் வந்திருக்கு, தவறா பேசுறீங்க, இல்ல தவறா அவன் நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க சொன்னா, உங்களை விட்டு யார் போயிட்டா? யார் போயிட்டா? நீங்க எத்தனை ஜெபம் பண்ணாலும் சரி, எத்தனை முறை அந்நிய பாஷையில ஜெபிச்சாலும் சரி, உங்க கூட யாரும் இல்ல. நான் சொல்லல, யார் சொல்றது? ஜாக்கிரதை. தயவு செய்து சொல்றேன், ஒருவேளை அப்படி ஒரு எண்ணம் இருக்கா யார் மேல, இப்பவே ஆண்டு சொல்லி மன்னிப்பு கேளுங்க, விட்டுடுங்க. நாம் இயேசுவை போல இருப்போம், தவறு இல்லை. ஏன்னா சவுல் கூட ஆண்டவர் இல்லைன்றது சவுலே பார்த்தாரு. ஏன்னா தாவீது வளர்ந்தவன் கண்ணால பார்த்தாரு. ஜாக்கிரதையா இருப்போம். தொடர்ந்து வாசிக்கலாமா? இப்ப பாருங்க, தாவீது புத்திமானா இருந்தான். தாவீது எல்லாத்துலயும் தலை சிறந்தவனா மாற ஆரம்பிச்சான். நீங்க யாரை பார்த்து பொறாமப்பட்டு எரிச்சல் பட்டு என்ன செய்றீங்களோ அது அவங்களுக்கு தெரியுதோ தெரியல, ஆண்டவருக்கு தெரியும். அவர்களை உங்க கண்டு முன்னாடி ஆண்டவர் உயர்த்துவார். ஒருவேளை உங்களை அப்படி யாரா பண்றாங்களா, கவலைப்படாதீங்க, கர்த்தர் உயர்த்துவார். கவலைப்படாதீங்க, உங்களை கர்த்தர் உயர்த்துவார். உங்களை எரிச்சலோடு வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி பேசுறாங்களா, கவலையே படாதீங்க. தேவன் அறிந்திருக்கிறவன் உள்ளங்கிறது. நம்ம முன்னாடி நல்லவங்களா பேசுவாங்க, ஆனா பின்னாடி அவங்க இருந்து மோசமா இருக்கும். ஆனா அதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதுக்கு ஒரு ப்ரூஃப் வாசிக்கலாமா? எரேமியா புத்தகத்துல 17ஆம் அதிகாரம் 9, 10 சீக்கிரம் வாசிக்கலாமா? எப்படி இருக்குது? இருதயம் எப்படி இருக்கு? திருக்குள்ளதா இருக்கு. அதை யார் அறிந்துக்க முடியும்? யாராலையும் புரிஞ்சுக்க சொல்றேன். உங்க இருதயத்தை என்னால புரிந்து கொள்ள முடியாது. ஆனா ஆண்டவருக்கு நீங்க எப்படிப்பட்டவர் நல்லா தெரியும். அடுத்த வருஷம் வாசிக்கலாமா? ஒவ்வொருவனுக்கும் இப்பவும் சொல்றேன், உங்க வலிக்கேத்த கொடுப்பா. யாரு இருதயத்தை ஆராய்கிறா? தேவன். சோதி தருகிறது யாரு? தேவன். உங்க இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார். அதனால இப்பவும் சொல்றேன், உங்க மனசுல கசப்பை வச்சு இன்னொருத்தரை பார்த்து பேசாதீங்க. நீங்க பேசுவதை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். சவுலுக்கு தெரிஞ்சிருச்சு ஆண்டவர் என் கூட இல்ல,
தாவீது கூட இருக்கிறான்னு தெரிஞ்சிச்சு. ஒருவேளை உங்க மனசு அந்த கசப்போட உங்க மாமியாரை பாக்குறீங்களா, இல்ல கசப்போட உங்க அம்மா அப்பா பாக்குறீங்களா, இல்ல உங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸை பாக்குறீங்களா, இல்ல வேலை ஸ்தலத்துல பாச பாக்குறீங்களா, இல்ல உங்க மனைவியை பாக்குறீங்க, எதுவாக சரி, அந்த கசப்பு இருக்குதுன்னா உங்களோட கர்த்தர் இல்லை. ஆமென். எத்தனை பேர் உண்மையை ஒத்துக்கிறீங்க? ஒத்துப்போம். ஏன்னா வசனம் சொல்லுது, நான் சொல்லல. ஆண்டவர் உள்ளங்கிறீங்க அறிந்திருக்கிற ஒரு தெய்வம் சாக்குறது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற என்ன தெரியுமா? அவரை போல ஒரு இருதயத்தை, ஒரு பிள்ளையை போல ஒரு இருதயத்தை. வேதத்துல பாத்தீங்கன்னா ஆதாமும் ஏவாளும் நிர்மாணமா இருந்தது அவங்களுக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா அந்த பழத்தை சாப்பிட்டவங்க தெரிஞ்சது. அப்படின்னா என்னன்னா அதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்றாரு வேதத்துல, ஒரு சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் நீ தேவ ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. அப்படின்னா என்னன்னா அவங்க மனசுல கள்ளங்கப்படவில்லை. ஒருவேளை சின்ன பிள்ளைலாம் பாத்தீங்கன்னா அதுக்கு பாட்டுக்கு தெரியும், ட்ரெஸ் போட்டாலும் சரி போடணும் சரி, அது எங்களுக்கு எதுவுமே பெருசா தெரியாது. ரொம்ப இன்னசென்ட். யாரும் நம்ம தப்பா பார்க்கணுன்ற மனசு தான் அதுக்கு இருக்கும். ஏன்னா அது மனசு ஃபுல்லாவே இன்னசென்டா இருக்கு. அதுக்கு தப்பு தெரியாது, ரைட்டு தெரியாது. அது வளர வளர நம்ம சொல்லும் போது அதுக்கு தெரியுது. ஆனா அது வரைக்கும் அது தெரியாது. ஒரு குழந்தை நம்ம ஆளுக்கு தெரியும். நம்ம எத்தனை பேர் சொந்தக்காரங்க இருந்தாலும் அதுக்கு ட்ரெஸ் போட்டோ போடலையே அது ஓடிட்டு இருக்கு. பார்த்துருக்கீங்களா வீட்டுல? ஏன்னா அது இன்னசென்டா இருக்கு. அதே தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம இருதயம் ஒரு சிறு பிள்ளை போல இன்னசென்டா இருக்கிறதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்பதான் ஒரு ஆசத்தை பார்க்க முடியும். சவுலை ஆண்டவர் விட்டு போனார். அது சவுல் கண்டார். காரணம்னா அவர் உள்ளங்கள் எல்லாம் தவறுதலாய் மாறியது. ஒருவேளை தயவு செய்து ஜாக்கிரதையா இருந்து போகணும். இது நான் இதை மாத்திரம் சொல்ல, மனசுல இச்சை இருந்தா கூட மாற்றிக்கொள்வோம். கெட்ட எண்ணங்கள் இச்சைகள் இருந்தா மாற்றிக்கொள்வோம். ஒருவேளை டைம் நிறைய இல்லாதனால நம்ம குயிக் அடுத்தது வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளலாம். அதே 18ஆம் அதிகாரத்தில் நம்ம திரும்ப போவோம். இப்போ நான் குயிக்கா சொல்லிடுறேன். நான் ஸ்டோரியை குயிக்கா சொல்லிடுறேன். ஒரு சில வருஷங்களை மட்டும் வாசிப்போம். 12, 15, 29 மட்டும் வாசிப்போம். இதை நம்ம வாசித்தோம். தன்னை விட்டு விலகி போனான்னு சொல்லி சவுல் பயப்படுறாரு. இப்போ சரி 15ஆம் வசனம் வாசிப்போம். 12 வாசல் 15 வாசிப்போம். சவுல் கண்டு யாருக்கு பயந்து? இப்போ பாருங்க, நீங்க இன்னொருத்தர் மேல பொறாமப்படுறீங்க, எரிச்சல் ஆகிறீங்கன்னா ஒண்ணு என்ன தெரியுமா? மெயின் அவங்கள பார்த்து பயப்படுறீங்க. எங்க அவன் நமக்கு மேல போயிடுவானோ வந்துடுவானோ, அதுதான் விஷயம். நிறைய இந்த எக்ஸாம் படிக்கிற பசங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன படிச்சாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. மற்றவங்க கிட்ட கேட்பாங்க, ஃப்ரெண்டு படிச்சுட்டாடின்னு கேட்பாங்க. ஃப்ரெண்டாக சொல்ல மாட்டேங்க. இல்லை அது என்ன செய்ய, நான் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் படிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா எது அதையும் அவன் படிச்சுட்டு அவங்க மேல மார்க்க, அதான் விஷயம். வேற ஒன்றும் இல்லை. சவுலுக்கு என்ன பிரச்சனைனா, சவுலுக்கு தாவீது மேல வந்துடக்கூடாது, அதான் பயம். ஆனா அவர் மேல வர வர இன்னொருக்கு என்ன ஆச்சு? ஆண்டவர் ஒருத்தர் கூட இருந்தாருன்னா அவங்க மேலதான் வருவாங்க, கீழே போக மாட்டாங்க. என்னது? நீங்க ஆண்டவரோட இருக்கிறீங்கன்னா நீங்க மேலதான் போவீங்க. சவுல் ராஜா பின்னாடியே போனாரு, கீழே போனாரு. ஆனா தாவீதை ஆண்டவர் மேலே கொண்டு வந்து கொண்டே இருந்தார். ஒருவேளை உங்களை விரோதிக்கிறாங்களா, உங்களை எதிர்க்கிறாங்களா, அவளையே பண்ணாதீங்க. நீங்க கர்த்தர் சமூகத்தை உண்மையா இருங்க. உங்க நாவு உண்மையா இருக்கட்டும், உங்க வாழ்க்கை உண்மையா இருக்கட்டும், உங்க சரீரம் உண்மையா இருக்கட்டும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. என் தேவன் கண்டிப்பாக உங்களை உயர்த்துவார். உங்களை பார்க்கும் பொழுது பிசாசு பயப்படுவான். உங்களை பார்க்கும் பொழுது மனிதர்கள் பயப்படுவாங்க. அவரோட கர்த்தர் இருக்கிறாரு, நான் ஒன்றும் செய்ய முடியாது, ஐயோ நான் அந்த பக்கமே போக மாட்டேன்ப்பா, அவங்க என்னன்னே தெரியல, அந்த பக்கம் போனாலும் எனக்கு தான் பிரச்சனையா மாறுதுன்னு சொல்லி உங்களை குறித்து பயப்படுவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் மக்கள் கிட்ட சண்டை போட பயந்தாங்களா? எதுக்குன்னா அவங்களுக்கு எல்லாரும் அவங்க எப்படி ரெட்சியை பொழந்து வந்தது அது எல்லாமே தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு பயம். ஐயோ அவங்க கூட தேவன் இருக்கிறாரு, நம்ம போகக்கூடாது, தொந்தரவு பண்ணணும் அப்படின்னு ஒரு பயத்துல இருந்தாங்க. அந்த பயத்தை நம்ம மூலமா இன்னொருத்தர் கொடுப்பாங்க. நம்ம கூட அவர் இருக்கிறத உணர்த்துவார். அந்த பயம் மற்றவங்களுக்கு வரணும்னா நம்ம கர்த்தருக்கு பயந்து பாருங்க, வேற ஒன்றும் இல்லை. அது செஞ்சாலே போதும். அங்கே நம்மளை பெரிய ஆசிரியத்தை கொண்டு போய் நிறுத்துவாரு. வாசிக்கலாம். அடுத்த 29ஆம் வசனம் சீக்கிரம். இன்னும் அதிகமா பயந்தாரு. அவருக்கு எப்படி ஆகிட்டாரு? எல்லா கவனிங்க, உயிரோட நாட்கள் இன்னும் சத்துருவா மாறாதீங்க. சவுல் மாதிரி அந்த காய்ப்புணர்ச்சி வேண்டாம். நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் யாருமே நம்ம காய்ப்புணர்ச்சி வாழ வேண்டாம். சந்தோஷமா வாழ்வோம்.
சொல்லி கேட்டிருக்கேன். என் தங்கச்சி கிட்ட பேசி 6 மாசம் ஆச்சு. எங்க அப்பாட்ட பேசி 6 மாசம் ஆச்சு. இருக்கிறாங்க அந்த மாதிரி. என் தங்கச்சி கிட்ட எல்லாம் பேசி பல வருஷம் ஆச்சு. இருக்காதீங்க அந்த மாதிரி. பேசுங்க. நீங்க போடுற காணிக்கு அங்கீகரிக்கப்படணும்னா நீங்க எல்லாருக்கும் சமாதானமா இருக்கிறது அங்கீகரிக்கப்படும். பேசுங்க. முதல்ல போயிட்டு மன்னிப்பு கேளுங்க. உங்க மூலமா தப்பு நடந்தாலும் சரி, அவங்க பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க இறங்கி போறது தப்பு இல்ல. ஆண்டவர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏங்க, ஆண்டவர் மட்டும் நம்ம இறங்கி வரணும், அவர் மட்டும் நம்ம சிலுவையில் தோக்கணும், அவர் மட்டும் ரத்தத்தை சுத்தணும், அவர் மட்டும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு மாட்டி அப்படி மேல போகணும், அது மட்டும் அவர் செய்யணும். நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம்ல. தயவு செய்து சொல்றேன், ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கா. போய் மனம் திரும்பி பேசுங்க. சமாதானமாய் பேசுங்க. ஆண்டவர் இதை விரும்புகிறார். ஒரு சில கணவன்மார் மனைவிமார்க்குள்ள இன்னைக்கும் சரியான பேச்சுவார்த்தை கிடையாது. காரணம் என்ன? சண்டை. என்னைக்காவது நடந்திருக்கும். ஏதாவது வார்த்தையை தேவையில்லாம விட்டுருப்பாங்க. அதனால சண்டை. இன்னைக்கு வரைக்கும் பேச மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க பேசுனீங்கல்ல. ஒரு சிலர் இன்னைக்கும் மாமியார் பேச மாட்டாங்க. ஒரு சிலர் மாமியார் மருமகள் இன்னைக்கு பேச மாட்டாங்க. ஒரு சிலர் மருமக குடும்பத்திட்ட யாரும் பேச மாட்டாங்க. ஒரு சிலர் மருமக குடும்பத்திட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்க பேசினாங்கல்ல. இப்போ சொல்றேன், நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்களா, நீங்க ஜெபிக்கிறீங்களா, நீங்க பைபிள் வாசிக்கிறீங்களா, நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்கிறீங்க, வாட்டர் நீங்க எப்படி இருந்தாலும் சரி, இந்த குவாலிட்டி உங்ககிட்ட இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க ஆளுடைய இல்லை. திரும்பவும் சொல்றேன், இவர் இன்னும் மேல மேல வராரு. இப்போ சொல்ற, நீங்க யார விரோதியா பார்க்கிறீங்களோ, ஒருவேளை கர்த்தர் அவங்க பட்சம் இருந்தார் அப்படின்னு சொன்னா அவர்களை ஆண்டவர் வளர்த்து கொண்டே இருப்பார். நீங்க கீழே போய் கொண்டே இருப்பீங்க. நம்ம இன்னைக்கு யோசிப்போம், நம்ம சவுலா தாவீதா? முதல்ல நம்ம அதை யோசிப்போம். மற்றவங்க நம்ம சவுலா பார்க்க வேண்டாம். முதல்ல நம்ம சவுலான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆண்டு நம்ம உயர்த்துவார். அது தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல நம்ம கரெக்டா இருக்கிறோமா? சரி, வாசிப்போம். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. ஏன் வாட்சில் இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. கவலைப்படாதீங்க, எடுத்துக்கொள்ளலாமா? இப்போ அடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்னு நான் குயிக்கா சொல்லிடுறேன். சரிங்களா? 11ஆம் வசனம் வந்து பார்க்கலாமா? 11ஆம் வசனம் நாம் வாசிக்கலாமா? நல்லா கவனிங்க. ஈட்டிய குத்தி எறிகிறதுக்கு பிளான் பண்றாரு. எதுக்கு? அவரை கொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் பிளான். இப்போ ஏன்னா அவர் மேல கோபம் வந்துடுச்சு. அவரை காலி பண்ண ஒண்ணு இல்லாம பண்ணணும்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றாரு. ஆனா அது தாவீதுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏதோ தெரியாம பண்ண நினைச்சிட்டாப்ல. சரி, அடுத்து போவோம். அடுத்த வசனம் வாசிப்போம். 17ஆம் வசனம். நினைத்துக்கொண்டு தாவீதை நோக்கி, இங்க பாருங்க, இப்ப என்ன பண்றாரு? சவுல் வந்து பிளான் பண்றாப்ல. எப்படியாவது தாவீதை போட்டு தள்ளிடணும். எப்படியாவது தாவீதை போட்டு தள்ளிடணும். நீங்க நியூஸ்ல எல்லாம் பாருங்க, எங்க பார்த்தாலும் இந்த கள்ளக்காதல், அப்புறம் என்னது தவறான ரிலேஷன்ஷிப்பு, இதனால என்ன பண்றாங்க? குழந்தைய கொண்டுறாங்க, இன்னும் ஹஸ்பண்டை போட்டு தள்ளிக்கிறாங்க, என்ன பொண்டாட்டியை போட்டு தள்ளிக்கிறாங்க. உண்மை அதுதான். ஏன்னா அப்பதான் இவங்க எப்படி இருக்க முடியுமா? சந்தோஷமா இருக்க முடியுமா? அதுக்கு பிளான் பண்றாங்க. எப்படி போட்டு தள்ளலாம், எப்படி போட்டு தள்ளா வெளியில தெரியாது. ஆனா பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? மனசுக்குள்ள எதுவுமே இல்லாம நல்ல விதமா பேசுவாங்க. செல்லம் வாமா. ஒரு பொண்ணு சொல்லுது, எங்க பாட்டி ரொம்ப மோசமா திட்டுவாங்க, ஆனா சொந்தக்காரங்க நீ வந்திருக்காங்க, அன்னைக்கு என்ன பார்த்து செல்லம் வாடி தந்தோம், பாட்டிக்கு தண்ணி எடுத்து கொடுமான்னு சொல்றாங்க. எங்க பாட்டி எவ்வளவு மோசமானவங்க அண்ணா. நடிப்பு, வழக்கமான நடிப்பு. இயேசுவே சோத்தலாம். சர்ச்சுக்குள்ள வரும்போது அவ்வளோ பவ்யமா இருப்பாங்க. வெளியில போனோம்னா தெரியும் அந்த பம்பு சண்டையில நம்ம நாட்டுக்கு யாரு என்னன்னு. வாயில வர வார்த்தை அப்பதான் தெரியும். இங்க வரும்போது என்ன அப்படியே வெளியில போய் பாருங்க. ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நீங்கள அப்பதான் தெரியும். பாஸ்டர் யூஸ் அவரை யூகல் பண்ணி போயிருக்காரு வெளியில. ஏன்னா நம்ம அப்படிதான் இருக்கோம். நம்ம உள்ள தாழ்ந்து தெரிஞ்சிருக்காருங்க. மனுஷனை ஏமாத்தலாம். சவுல் ஏமாத்துறாரு. எப்படி? பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி பிளான போட்டு இவனை கொண்டு போய் சாகடிச்சிடலாம். பொண்ணை கொடுத்து சாகடிக்கல. வாசிப்போம், சீக்கிரமா வாசிப்போம். நமக்கு இன்னும் நிறைய இருக்கு, வாசிக்க டைம் இல்லை. கொடுப்பேன்.
எம்மாத்திரம். அதாவது இவர் ஒண்ணுமே கிடையாது. இப்ப இவர் எப்படிப்பட்டவர் ஆயிட்டாருன்னா கையாலாதவமா இருக்காரு. ராஜாவே பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்றாப்ல, ராஜாவே பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்றாப்ல. ஆனா இவர் சொல்றாரு, எப்பா என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. உடனே அவர் சொல்றாரு, பெரிசியர்கிட்ட போயிட்டு, எத்தனை பெரிசியர் ஆச்சு வாசிங்க. அதாவது பிரைட் பிரைஸ். இப்பெல்லாம் என்னன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க தமிழ்ல டௌரி. டௌரி தமிழ்ல என்ன சொல்றாங்க? வரதட்சணை. இப்ப பார்த்து ரீசெண்டா ஒரு பிள்ளை இறந்து போச்சு பாவம், வரதட்சணை கொடுமையினால. அதுவும் போற கார் 80 லட்சம் ரூபாய் கார். அந்த காரை தாக்க காமிச்சிட்டு பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அப்போ அவ்வளவு பெரிய காரை வாங்கிட்டாங்க. அப்புறம் அந்த பொண்ணும் செத்து போச்சு. கரெக்டா? காரணம் என்னன்னா பண ஆசை. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல இந்த தௌரி ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த காலத்துல யூத காலகட்டம் என்னன்னா, யூதோட சட்டங்கள் என்னன்னா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரணும்னா இவங்க தான் காசை கொடுத்து கூட்டிட்டு வரணும். ஞாபகம் வச்சுக்கணும். ஒருவேளை இதுக்கப்புறம் உங்க வீட்டுல பிள்ளைகள் ஏதாவது திருமணம் செஞ்சிருக்கீங்க, செய்ய போறீங்கன்னா நீங்க கொடுத்து கூட்டிட்டு வாங்க. அதான் வசனம் சொல்லுது. கேட்டுட்டு நிக்காதீங்க. அதுவும் நிறைய பேர் நாசுல கேட்பாங்க, என் மூத்த மருமக வரும்போது 30 பவுன் போட்டுச்சு, நீங்க பார்த்துக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 30 பவுன் மேல போட்டுக்கலாம் அர்த்தம். கரெக்டு தானே? என்ன கண்ணிங்க சொல்லுவாங்க. திருட்டுத்தனம் நம்ம கூட எவ்வளவு திருட்டுத்தனம் இருப்பாங்க. என் மூத்த மாப்பிள்ளைக்கு அவங்க கார் கொடுத்தாங்க. அப்ப இன்னைக்கு லாரி கொடுங்க பாருங்க. லாரியில என்ன ஒரு திருட்டுத்தனம் நம்ம ஆட்களுக்கு, என்ன ஒரு கண்ணிங் உள்ளத்துல, என்ன ஒரு ஏமாத்துத்தனம். இன்னைக்கு இருக்கிறாங்க ஹஸ்பண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஓ உன் வீட்டுல போய் வாங்கிட்டு வா. நான் வாங்கிட்டு வரேன். என்ன துணி நீங்க இருக்கீங்க மனைவி மாதிரி ஹஸ்பண்ட் சார். எங்க நீங்க தான் மூத்தவர், உங்க அம்மா என்ன ஒரு தம்பிக்கு செஞ்சுட்டு இருக்கீங்க என்ன? ஆனா அப்படி பார்க்கணும். அத்தை வாங்க சாப்பிடுங்க. என்ன நம்மகிட்ட எப்ப பேசுவீங்க? ஆனா உள்ள என்ன இருக்கும்? கண்ணிக்கு அவ்வளவு ஏமாத்துத்தனம், திருட்டுத்தனம், எல்லா வேலையும் செய்யறது. மிஸ் குட் மார்னிங் மிஸ் வந்துட்டாரு. அதான் இருக்கும் நம்ம மனசுல திருட்டுத்தனம், அவ்வளவு ஏமாத்துத்தனம் நம்ம மனசுல. ஆனா பார்க்கும்போது மிஸ் மிஸ் போனே போயிட்டா. பாஸ் வரும்போது பாச பாபம் சார் 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 ஓடே அந்த பைக்கதான் நல்ல தெரியாம தராங்க. நான் அந்த கம்பெனி வச்சுதான் மேலே எங்கே போயிட்டு இருக்கோம், பீச் போற அப்படியே போயிட்டு வருது. பேசுறாங்க மனசுல அவ்வளவு வன்மை வச்சு பேசுறாங்க. ஏமாத்துத்தனம் என்னங்க உள்ள இதெல்லாம் நமக்கு அசிங்கமா இல்ல? ஒரு அம்மா சொல்றாங்க, டவுரி பிரச்சனை ஏற்படுறாங்க தம்பி, நான் ஒரு பிளான் பண்ணிட்டேன். என்ன? என் பொண்ணை எப்படியே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். சோத்திரம் எப்படி ஒரு தாய். இப்போ இதுல நிறைய தலைவருக்கு என்னன்னா, நான் கையாளாக இருக்கேன், குடும்பத்தை ஏழையாச்சு, இவர் ராஜாவாச்சு, இவர் பிள்ளை எப்படி நான் கல்யாணம் பண்றது, இவருக்கு எப்படி நான் பிரைட் பிரைஸ் கொடுக்கறது? நீங்க எல்லாம் இந்த வயசுல என்ன பண்ணக்கூடாது? ஏன் வைக்கப்படுறீங்க? வாலிப பசங்க சொல்றேன், தயவுசா லவ் பண்ணிடாது. அது டாபிக் இப்ப இல்ல. ஒருவேளை யூத் மீட்டிங் வந்து நான் பேசிட்டேன். தயவுசெய்து சொல்றேன், லவ் பண்ணிடாது. எப்பா சோத்திரம் பட்டதே போதும் போன்னு சொல்றேன். அவசரப்பட்டு லவ் பண்றேன். அதுவும் நிறைய ஸ்திரீகள் திருமணமான கணவன்மார்களே இன்னொரு பொண்டாட்டியை பார்க்கறது, இன்னொருத்தோட ஒய்ஃபை பார்க்கறது, இன்னொருத்தோட ஒரு பார்க்க அழகான அவங்களே பார்க்கறது. என்னென்ன திருக்கா மாதிரி இருக்கு இன்னைக்கு. தனியா இருக்கும்போது கல்யாணம் எவ்வளவு அசிங்கமான படங்களை பார்க்கறாங்க யாருக்கு தெரியும்? விளையாட்டு இல்லை. வெளியில பார்க்கும்போது நல்லா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு அதான் முக்கியம். ஒருத்தவங்க சொல்றாங்க, கல்யாணம் மாதிரி 2 குழந்தை இருக்கு. எனக்கு ஒரு போட்டோ காமி, இவன் தான் முதல்ல பார்த்தாங்க. எதுக்கு இதுன்னு வச்சிருக்கீங்க? இல்ல ஒரு போட்டோ ரீசெண்டா ஃபேஸ்புக்ல பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்கு வச்சிருக்கீங்க? எதுக்கு வச்சிருக்கீங்க? யாரும் உங்களுக்கு ஹஸ்பண்ட்? விளையாட்டு இல்லைங்க, திரும்பவும் சொல்றேன், விளையாட்டு கிடையாது. கணவன் மார்க்கும் சொல்றேன், மனைவி மார்க்கும் சொல்றேன். உள்ளுக்குள்ள கண்ணிங்கான புத்தியை வச்சு குடும்பத்தை நடத்த முடியாது. விளையாட்டு இல்லை, ஏமாத்து
பெலிஸ்தர்கிட்ட போய் இப்போ என்ன பிரைட் பிரைஸ் கேட்பான், கண்டிப்பா கொடுக்கணும். அதனால என்ன பண்ணுவோம், பெலிஸ்தர்கிட்ட போயிட்டு இத்தனை பேர் ட்ரெஸ் அடிச்சு தூக்கிட்டு வா, ஏமாத்தலாம், அங்க செத்து போயிடுவாங்க. ஆனா அங்கேயும் ஆண்டவர் தாவீதை வைத்திருந்தார். உங்களை ஏமாற்றி கொண்டு போன நினைக்கிறேன். ரீசெண்டா ஒரு ரோட்ல பாக்குற ஒரு பொண்ணு ஒரு பையனை திட்டுது, அடிக்குது. போனை கொடுங்க பார்க்கணும், போனை கொடுங்க பார்க்கணும். கல்யாணம் அவன் சொன்ன போன்லாம் பார்க்காத, வேண்டாம் கூட, நீ யார்கிட்ட பேச நான் கேட்கணும், நான் பார்க்கணும். கல்யாணம் இதுதான் இன்னைக்கு கொடுக்கணும். ஏமாத்துவது இப்போன்னு சொல்றேன்னா ரிலேஷன்ஷிப்ல போய் விழுக்கிறது சின்ன வயசுலேயே. திருமணமானதுக்கு அப்புறம் ஸ்டேபிளா இருக்க முடியாது. இன்னைக்கு திருமணமானவர்களுக்கு எண்ணங்கள் திருக்காய் மாறிக்கொண்டிருக்கிறது. ரொம்ப மோசம். அதெல்லாம் ஒருவேளை ஆண்டவர் சொல்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, பரிசுத்தமா இருந்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. எண்ணங்கள் திருக்கா மாறும், வேலை செய்யற இடத்துலயே மாறும். கல்யாணம் ஆனவங்களுக்கும் சேர்த்தான் சொல்றேன். எங்க போனாலும் வரும் அந்த எண்ணங்கள். அதுலயே தெரிஞ்சுக்கணும், பிசாசு விளையாடுறான். ஒருவேளை மனசுல ஒன்ன வச்சு ஒன்ன பேசாதீங்க, பரிசுத்தமாகி கொள்ளுங்க. டைம் இல்லை, இல்லைன்னா நிறைய பேசலாம். அங்கேயும் தாவீதை ஆண்டவர் உயர்த்தினார். வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை நான் வாசிக்க சொல்றேன், நானே சொல்றேன், பீக்கா சொல்றேன், வாசிக்கலாமா? 27ஆம் வசனம், பீக்கா வாசிங்க. அதான் நுனித்தொல் சாரி வஸ்திரம். அதாவது சாவணும் நினைச்சு பிளான் பண்ணாப்ல, ஆனா தாவீது சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டாப்ல. உங்களை யார் அழிக்கணும்னு நினைத்தாலும் என் தேவன் அனுமதிக்க மாட்டார், அனுமதிக்கவே மாட்டார் என்று. ஏன்னா அவருக்கு பட்சத்தில் இருக்கிறார். தாவீது சக்சஸ்ஃபுல்லானாரு, அவர் திரும்பி வந்தாரு. பாருங்க இப்ப வாசிக்க, இதுலதான் 28ஆம் வசனத்தை தான், அது 29ஆம் வசனம். தாவீது இன்னும் தாவீதை பார்த்து சவுல் பயப்படுறாரு. இப்ப அடுத்து இன்னொரு அதிகாரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 19ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சவுல் மறுபடியும் தாவீதை கொல்லணும்னு பாக்குறாரு. அதே அதிகாரத்துல மீகால வச்சு ஆண்டவர் மறுபடியும் காப்பாத்துறாரு, ஜோனத்தனை வச்சு ஆண்டவர் காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் பிடிக்க ஒரு இடத்துல ஒருத்தர் வசனத்தை மட்டும் நான் வாசிப்பேன். ஏன் தாவீதை சவுலால பிடிக்க முடியல மட்டும் பிடிக்க நம்ம வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம், சாரி 23ஆம் அதிகாரம், எடுத்துட்டீங்களா? 14ஆம் வசனம். வனாந்திரத்தில் உள்ள திரளான சாரி இருக்கிறது சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவன் கையில் அவனை ஒப்பு கொடுக்கவில்லை. ஆமென். சவுலோட பிளான் அவருக்கு நல்லா தெரியும். ஆனா ஆண்டவருக்கு தாவீதை குறித்துள்ள பிளான் நல்லா தெரியும். தாவீதை உயர்த்தணும் சொல்லி தீர்மானிச்சிட்டாரு. சவுலிடம் இருந்து தாவீதை மறைத்தார். என் தேவன் உங்க பிள்ளைகளை இந்த உலக சிற்றின்பங்களுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் விலக்கி காப்பார். உங்க செல்வம் தான் உங்க குடும்பத்தை காப்பார். உங்க செல்வம் தான் உங்க பரிசுத்த வாழ்க்கை தான். இருதயத்துல ஒன்றை வச்சுட்டு வெளியில நடிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டாம். சவுலை போல வாழ வேண்டாம். அப்படி வாழ்கிறோம் என்றால் அதிலே தெரிந்து கொள்வோம் கர்த்தர் நம்மோடு இல்லை. கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாமா? அதே அதிகாரத்துல கடைசி பகுதிக்கு நம்ம வருவோம். மறுபடியும் சவுல் அவரை கொல்ல தேடி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா 27, 28 வாசித்து முடிச்சிடலாமா அந்த அதிகாரத்துல?